பித்தப்பை கல் வந்து இருக்கு. அது இருக்கிறதுனால பித்த நீர் வெளிய வரமாட்டேங்குது. அதனால வந்து கொழுப்பு சத்து நீங்க உணவுல எடுக்கிறீங்க அப்படின்னா, எண்ணெய் கலந்த ஃபுட்ஸ்லாம் எடுப்பீங்கல்ல, கண்டிப்பா அதில வந்து கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்ப வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு பித்த நீர் வெளிய வரமாட்டேங்குது. ஏன்னா, கேல் பிளாடர் வால் வந்து நம்மளுக்கு வீக்கமா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஆ அந்த லியூமன் எ எப்படி நம்மளுக்கு பித்த நீர் வெளிய வருமோ, அந்த இடம் நம்மளுக்கு குறுகிரும். அது குறுகிருச்சு, அது சின்னதாயிடுச்சு. அந்த லியூமனே பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். அந்த 4 தாண்டி ஸ்டோன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்தாலும், ஸ்டோன் வந்து வெளிய வரதுக்கு சிரமப்படும். அதே மாதிரி நம்மளுக்கு பித்தப்பை நம்மளுக்கு வீங்கிருச்சு அப்டின்னா, பித்தப்பை சுருங்கி விரியிற தன்மைய இழந்து போயிரும். அதனால பித்த நீர் வந்து வெளிய வராது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே தங்கிட்டு இருக்கும். அது எது வந்து பித்தப்பை கற்கள்ல வந்து ஸ்டோனா உருவாகுது பார்த்தீங்கன்னா, பித்த நீரும், பித்த நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைல் சால்ட்ன்னு இருக்கும். உப்பு சத்து இருக்கும். அதுவும், அப்புறம் கொலஸ்ட்ராலும் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த கொலஸ்ட்ராலும் சேர்ந்து அந்த கல்லோட அந்த உப்போட சேர்ந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகி, அது என்னவா மாறும்? கற்களா மாறும். இந்த கல்லு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஹார்டா இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் மாரி இல்லாம, அத விட ரொம்ப பல மடங்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். எப்படி வைத்தியம் பண்ணணும் அப்டின்னா, ஆ உப்புகள வந்து கரைக்கிறதுக்கு டயூரிட்டிக்ஸும் குடுக்கணும். கொழுப்பு கொழுப்ப வந்து சிதைக்கிறதுக்கு நம்ம கொழுப்ப கரைக்கிறதுக்கு மருந்துவம் வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மருந்தையும் சேர்த்து நம்ம குடுக்குறப்போ, பித்தப்பை கற்கள் அழகா நம்மளுக்கு வெளியேறி வந்துரும். ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளுக்கு வெளியேறி வந்துரும். கரும்பு சாறு தினசரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, பித்தப்பையில கற்கள் உருவாகவே செய்யாது. அப்புறம் ஆப்பிள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் சாப்பிடுறப்பயும் நல்லா பித்தப்பை கற்கள் வந்து நம்மளுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறமா எங்களுடைய மருத்துவமனையில நாங்க குடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்ல பார்த்தீங்கன்னா, டயூரிட்டிக்ஸும் குடுப்போம். கொழுப்பு சத்தையும் கரைக்கிறதுக்கு குடுப்போம். கல்லீரல நல்லா பலப்படுத்துறதுக்கும், வலிமைப்படுத்துறதுக்கும் மூலிகை மருந்துகள் குடுக்குறப்போ, பித்த நீர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்ல முறையில நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வரும்.